Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். அறிந்திடாத அழைப்பு இது, யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அறிந்திடாத அழைப்பு இது, யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே, ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே, ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. வேலையிட்டு என்னை பாதுகாத்தீரே, ஊழியனாக என்னை கண்டீரே. வேலையிட்டு என்னை பாதுகாத்தீரே, ஊழியனாக என்னை கண்டீரே. அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 55:6 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவெளியிலே நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. While ye upon him while he is near, அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் அவர் யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எரேமியா 23:23 சொல்கிறது, அவர் தூரத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, சமீபத்திற்கும் அவர் தேவனாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவ்வளவு சமீபமானவர். இந்த காலவேளையில பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில கர்த்தர் இன்றைக்கு என்னோடு என்ன வார்த்தை பேச போகிறார் என்று மிகுந்த ஆவலோடு வாஞ்சையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி தேவ சமூகத்திலே மன உற்சாகமாய் இருக்கிறீர்கள். உள்ளத்திலே பலவிதமான ஆதங்கத்தோடு வேதனையோடு தத்தளிப்போடு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் சமீபமாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் சமீபமாய் இருக்கிறவர், அவருடைய வருகையும் மிக சமீபம் என்பதை கால சூழ்நிலைமைகள் நமக்கு விளக்குகிறது. 1 பேதுரு 4:7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து
ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். But the end of all the things is at hand. Be ye therefore sober and watch unto prayer. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு எவ்வளவு சமீபமாயிருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்தினுடைய முடிவு சமீபமாயிற்று என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. யாக்கோபு 5:8 பாருங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. Be ye also patient, establish your hearts, for the coming of the Lord draweth near. கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்கு எப்பொழுதும் சமீபமாயிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், இவைகளை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருக்கிற அற்புதமான தேவன் அவர் மிக சமீபமாயிருக்கிறார் என்பதை அறிந்து நாம் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சமீபமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, வென்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தருவார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் சமீபமாயிருக்கிறார் என்று சொன்னேன். யாருக்கெல்லாம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்? வேத வசனம் பல காரியத்தை சொல்கிறது, 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நம்பர் 2, குமுறுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நம்பர் 3, கும்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். முதலாவது சொன்னேன், கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 51:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உள்ளத்திலே மிகுந்த வேதனையோடு, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, உள்ளத்திலே பலவிதமான சஞ்சலத்தோடு, மனபாரத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு தாயாரே, உன் மகனுடைய எதிர்காலத்தை குறித்த பலவிதமான கலக்கத்தோடு தேவ சமூகத்திலே நொறுங்கி போன இருதயத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். இந்த காலவெளியிலே நொறுங்கி போன இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட ஜெபித்து முடித்து அவர்களை அக்கறை போகும்படி துரிதப்படுத்துகிறார். மத்தேயு 14 அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களை துரிதப்படுத்தி இயேசு மீண்டும் ஜெபித்து கொண்டிருந்தார். மத்தேயு 14 அதிகாரத்தினுடைய 25 வசனம் பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். காரணம், கடல் கொந்தளிக்கிறது, படகு வலிக்கிறதுலே அவர்கள் கஷ்டப்படுகிறதை கண்டு அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள். 27 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 14:27. இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு அவர்களோடு சொன்னார். உடனே பேதுரு அவரை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை 30ஆம் வசனம். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீரே ஆனால் நானும் உம்மோடு நடக்கட்டும் என்று சொன்ன பொழுது வா என்று பேதுருவை கை அசைத்து காண்பித்தார். எத்தனை அற்புதம்! பேதுரு கடலின் மேல் நடந்து இயேசுவை நோக்கி நடந்தான். அல்லேலூயா! பாருங்கள், 30ஆம் வசனம் சொல்கிறது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவரை நோக்கி அவன் கூப்பிட்டான், ஆண்டவரே என்னை இரட்சியும்
என்று கேட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று தேவ சமூகத்தை கதறின பொழுது பாருங்கள் 31ஆம் வசனம், உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய், உடனே அவனை தூக்கி எடுத்தார். அவனை தூக்கி எடுக்கிற அளவிற்கு சமீபத்தில் அவர் இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான கலக்கங்கள், வேதனைகள், வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற நெருக்கடிகள், உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய பதவி உயர்வு, அதை கொடுக்க கூடாதபடி எதிரிகள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார். ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்ட மறு க்ஷணமே கர்த்தர் பேதுருவின் கையை பிடித்து தூக்கி அவர்கள் படவில் ஏறினது போல உங்களுடைய தத்தளிப்புகள், உங்கள் கொந்தளிப்புகள் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது, குமுறுகிறவர்களுக்கு சமீபம் சொன்னேன். மனம் குமுறுகிறவர்கள். சங்கீதம் 34:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இருதயம் நொறுங்கி போனவர்கள், இருதயம் நொறுங்கி போனவர்கள். ஆகவே தான் சொன்னேன், குமுறுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார் என்று சொன்னேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, உள்ளத்திலே பலவிதமான கலக்கங்கள், வேதனைகள், இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்து இயேசுவுக்காக பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி மனம் குமரி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவி, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. மனம் குமுறுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பலவிதமான தத்தளிப்புகள், வேதனைகள், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கண்ணீரிலே தலையணை நனையத்தக்கதாக உன்னுடைய கண்ணீர், என் கண்ணீரை யார் காண்பார்கள் என்று அங்கலாய்ப்போடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 147:3 பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு மனம் குமுறுதலோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அருகிலே கர்த்தர் இருக்கிறார். பூட்டிய வீட்டிலே பயந்து நடுங்கி என்ன நடக்குமோ என்று வேதனையோடு கூட இருந்த சீஷர்கள் நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். குமுறுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதமான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. மூன்றாவது, கும்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். உபாகமம் 4:7 உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜனம் எது? எத்தனை அற்புதமான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜனம் யாராவது இருக்கிறார்களா? எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். மத்தேயு 18:20 அதை தானே சொல்கிறது. 2 அல்லது 3 பேர் என்னுடைய பெயரில் எங்கெல்லாம் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் சொன்னவர். ஆகவே தான் சொன்னேன், கும்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை மனதார நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். யோவான் 4:24 அதை தான் சொல்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதை தான் வாசித்தோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் யாருக்கெல்லாம் சமீபமாயிருக்கிறார்? கூப்பிடுகிறவர்களுக்கு, மனம் குமுறுகிறவர்களுக்கு, கும்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு சமீபமாயிருக்கிறார், அவருக்கு நன்றி என்று அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.